இப்போ நம்ம பாடியில் வந்து சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கா இல்லைன்னா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். நம்ம எல்லாருமே இந்த சர்க்குலேஷனை பற்றி ரொம்ப யோசிக்கிறது கிடையாது. இப்போ பாடிக்கு வந்து சர்க்குலேஷன் நல்லா இருக்கா இல்லையாங்கிறதுக்கு எப்படிலாம் பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது கால் வீங்கி இருக்கா, கால் கீழே அதாவது முட்டிக்கு கீழே உங்களுக்கு வீக்கம் இருக்கா அப்படிங்கிறது ஒன்று பாருங்கள். ரெண்டாவது, நீங்கள் செருப்பு போடுறீங்க இல்லைன்னா பேண்ட் ஷர்ட்லாம் போடும்போது நீங்கள் பேண்ட் அவுக்கும் போது அந்த பேண்ட்டோட மார்க் அதில் இருக்கா, இல்லைன்னா லேடிஸ் வந்து அவங்க புடவை நம்ம கட்டும்போது புடவையோட அந்த இன்ஸ்கர்ட்டோட அந்த மார்க் எதுவும் விழுகுதா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு சைன். அப்புறம் மோதிரம் போட்டுட்டு நீங்கள் அவுக்கும் போது உங்களுக்கு வந்து டைட்னஸ் இருக்கா, அங்கே வந்து அந்த மோதிரத்தோட மார்க் வருதான்னு பார்க்கலாம். இது எல்லாமே சைன்ஸ் ஆஃப் வாட்டர் ரிட்டென்ஷன். வாட்டர் ரிட்டென்ஷன் இருந்தாலே சர்க்குலேட்டரி டிஸ்டர்பன்சஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஃபஸ்ட் திங். ரெண்டாவது வந்து சப்போஸ் ஹார்மோனல் ரீசன்ஸ்னாலேயே வாட்டர் ரிட்டென்ஷன் வரலாம். இம்மொபிலிட்டி, அதாவது லெத்தாஜிக் லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், மூமெண்ட்டே இல்லை, எக்ஸசைஸே இல்லை, நம்ம ஹோல் டே லேப்டாப் முன்னாடியே உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே நில்னா உங்களுக்கும் இந்த இஷ்யூ ஒரு மாதிரி ஹெவினஸ், கால்லாம் ஹெவியாக கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரோட் ட்ராவல் எஸ்பெஷலி பஸ்ஸில் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க, 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது ஷூ டைட் ஆகிடும், கால் வீங்கிடும். இதுவுமே ஒன் ஆஃப் த சைன் ஆஃப் வாட்டர் ரிட்டென்ஷன். லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சர்க்குலேட்டரி ரிலேட்டட் இஷ்யூஸ் தான். இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அது நார்மல் அப்படின்னு இக்னோர் பண்ணாமல் உங்கள் லைஃப் ஸ்டைல் மெடிசன் ஃபிசிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைங் காஸ் என்ன, எதனால இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் வருது, சர்க்குலேட்டரி டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டா தான் உங்களோட லாங் டேர்மில் இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸ்டே காம் வித் காம்.